வெல்கம் டு சசி மீடியா. இன்னைக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு 3 அல்லது 4 பேரை வருகிற வாரங்களில் எடுக்க போகிறாங்க. அதாவது தொடர்ந்து எடுக்க போகிறாங்க. அது சம்மந்தமான ஒரு சில விஷயங்களும் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஓட்டிங்கோட சேர்த்து பார்த்துடலாம். இன்றைக்கி 2 ப்ரோமோக்கள் வந்தது. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கண்டென்ட் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்வதி விக்ரம் இவங்க 2 பேரும் இப்போ வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, அதில் தர்பீஸ் கோவப்பட்டு தூக்கி போட்டு போகிறாங்க, உருவ கேலி பண்ணுறாங்க. அரசியும் அதை பார்த்துட்டு கம்முன்னு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அரசி எப்போதுமே உங்களை இப்போ சில பகடக்காயை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் என்றைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் பொறுப்பிடுவீங்க அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா 17.26%, 73,219. இவங்க ஏதோ வெளியிலேருந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோன்னாங்க. 2 நாள் டாஸ்கில் பார்க்கும்போது கேம் வைஸாக ஒன்றுமே பண்ணல, அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க. பெஸ்ட் ஹோஸ்ட்டில் வரும்போது இவங்க பேர் வருதா அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும். இந்த டாஸ்கில் ஏதாவது இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே உட்காந்து தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யா 16.5, 69,970 ஓட்டுகள் வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. இவங்க நேற்று தனியாக ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. அந்த டாஸ்க்கு சீக்ரெட் டாஸ்க்கு அதை கூட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதை இவங்கள தான் பண்ணாங்க, அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இவங்களுடைய ஓட்டுகள் பாருங்களேன், அவங்களுக்கும் இவங்களுக்கும் காலையில் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. 16.5 வந்தாச்சு, 69,000 வந்துட்டாங்க. ஒரு 4,000 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி, பார்க்கலாம், இந்த வீக் எண்டு வரைக்கும் பார்க்கலாம் இவங்க 2 பேரில் யார் முதல்ல வரா அப்படின்னு. அடுத்தது விக்ரம் 14.71, 62,380 ஓட்டுகள். அதாவது பார்வதி அவங்களும் ஈக்குவலில் வந்தாங்க. இப்போ பார்வதி கீழே தள்ளிட்டு அவர் மேலே வந்துட்டார். இந்த டாஸ்க் நல்லா பண்ணாருன்னா 2வது இடத்துக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 62,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா 69,000 ஓட்டுகள் தான் அவங்க வாங்கியிருக்காங்க திவ்யா. இன்னும் ஒரு 6,000 ஓட்டு தான் இருக்குது. ஸோ எடுத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாஸ்க் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2வது ப்ரோமோ, ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவரை அரசராக போட்டாங்க இல்லையா. 2வது ப்ரோமோவில் பார்த்தா இவர் வருவார்னு பார்த்தா திவாகர் வந்துகிட்டு இருக்காரு. அப்போ இவர்கிட்ட கண்டென்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். திவாகர்கிட்ட கண்டென்ட் இருக்குது, இவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுச்சு இல்லையா. பார்க்கலாம், இந்த போன டாஸ்க் மாதிரி இதையும் விட்டுட்டாருன்னா கடைசி பஸ் தான், அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி 14.67, 62,225. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க 100 ஓட்டு தான் விக்ரட்ஸுக்கும். இந்த டாஸ்க் நல்லா பண்ணாங்கன்னா இவங்க 2வது இடத்துக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ எடுத்த உடனேயே இப்போ தர்பீஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா திவ்யா இவங்க 2 பேருமே மனசு இல்லாமல் தான் அந்த டீமில் இருக்காங்க. கொஞ்சம் இப்போ தர்பீஸுமே கொஞ்சம் இவங்கெல்லாம் வெளியில் வந்தாங்கன்னா அவள் பார்வதியை விட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வியானா 6.92%, 29,372 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ வியானா என்ன பண்ணுறது, இவங்க கெட்டு போனது இல்லாமல் சுபிக்ஷாவுடைய கேமும் இவங்களோட சேர்ந்து வீணாக போச்சு அப்படிங்கிறது தான். சுபிக்ஷா இவங்க கூட சேர்ந்ததுனால தான் இவங்களுடைய ஓட்டுகள் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. வியானாவுக்கு ஓட்டுகள் இல்லை, ரொம்ப ட்ரையாக ஆகிடுச்சு. பார்க்கலாம் இந்த வீக்கில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 2 நாள் பார்த்த வரைக்கும் எதுவுமே அவங்க பண்ணலை அப்படிங்கிறது தான். அடுத்தது அரோரா 5.88, 24,924 ஓட்டுகள் வாங்கி இருக்காங்க. இவங்க எப்படி, இவங்க எதுவுமே பண்ணலனாலும் இவங்களுக்கு ஓட்டு விழுந்துருச்சு. 24,000 ஓட்டுகள் வந்துருச்சு பாருங்கள் இவங்களுக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. இவங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில், ஓகேங்களா. ஆனால் அவங்க எதுவும் இப்போ சுபிக்ஷா இப்போ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா அந்த கிரீடத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பெரிய சண்டைகள் போயிட்டுருக்கு 2 டீமுக்கும். முதல்ல அவங்க சுபிக்ஷா பண்ணனால தான் 6வது சீசனில் இவங்க பண்ணாங்களே இதே மாதிரி டாஸ்க் வரும்போது சிவின் கணேஷ் ஒன்று பண்ணி விட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு வேலையை இவங்க பார்த்து விட்ருக்காங்க. அந்த டாஸ்க்கை சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கூட அரோரா பண்ணலை. பட் என்னன்னா அரோரா வழியாக தான் பிரச்சனை. உருவ கேலி பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. அவர் எதை கேட்டிருக்காரு, அவருக்கு அவர் மைண்டில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. அதை தனி ஒரு வீடியோவை தான் போடணும், ஓகேங்களா. நேற்று ரம்யா கிச்சனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட் பண்ணார்ல, அதை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 5.53, 23,470 ஓட்டுகள் வரைக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அப்போ இவங்க இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு அளவுக்கு சேஃபாக வந்துட்டாங்க. ஆனால் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தான் இருக்குது.
கனி, ரம்யா. கனி மேலே கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கனியை பார்த்தீங்கன்னா 5.4% 22,897 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கனி எப்படி அனுப்புவாங்க? அவங்கள வச்சு தான் கொஞ்சம் கேம் நடத்தலான்னு பார்க்குறாங்க. சொல்ல முடியாது, எடுத்தாலும் எடுத்தது தான். ஆனால் கண்டென்ட் இப்போக்கி அவங்க வழியாக கொஞ்சம் வருது இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒன்று வருது இல்லை. கனி வெளியில் போயிட்டா ஆப்போசிட்டில் இருக்க குரூப் என்ன பண்ணும்? இவங்களை எதுக்க தான் நாங்கள் வந்தோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டுருவாங்க இல்லையா? அதே போல் ரம்யா 5.19 22,038 ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்துல இருக்காங்க. ரம்யாவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்ததா இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ரம்யாவை வந்து ஏன் ஆடலும் பாடும் அந்த டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, ராஜா ராணி டாஸ்கில், அதில் எல்லாருக்கும் ராணிகள் கொடுத்துட்டு ரம்யா மட்டும் ஏன் ஆடல் பாடல் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுது அவங்களுக்கு ஏன் ரம்யாவுக்கு மட்டும் அதை கொடுத்தீங்க? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியில் அதை தானே பண்ணாங்க அப்படின்னு. அவங்க மேடையில் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த விஷயம்லாம் இனிமேல் பண்ண விரும்பலை, அதுலேருந்து வெளில வந்து ஒரு டீசெண்டான டிவி சீரியலோ ஏதோ விஜய் டிவிலே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி தானே கேட்டிருந்தாங்க. அந்த ஆடல் பாடல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு ஏன் திரும்ப அதே ரோலை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதை கேட்கும்போது ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா அவங்க அதை வேணான்னு சொல்லி தானே வந்திருக்காங்க. அவங்க திரும்பவும் அதே இடத்துல ஏன் நிறுத்திக்கிட்டு ஒரு ராணியோ வேற ஏதாவது வேலைக்காரி அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமே. அவங்கள திரும்ப அதிலே தூக்கி போட்டதுனால அது ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணிருந்தது. எது எப்படி இருந்தாலும் ஓட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாகவே கடைசி இடத்துல ரம்யா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. போன வாரமும் அவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்கள தூக்கலை, காப்பாற்றி விட்டாங்க. ஆனால் இந்த வாட்டம் வந்து இவங்களே இந்த வாட்டி அவங்க காப்பாற்றணும்னு நினச்சா, டீம் வந்து ரம்யாவை காப்பாற்றணும்னு நினச்சா வேறு ஆப்ஷனே கிடையாது. மேலே இருக்க சுபிக்ஷா மேலே தான் கை வைக்க முடியும். ஏன்னா அடுத்த இடத்துல இருக்குது கனி மேலே எப்படி கை வைப்பாங்க? கனி மேலே கை வைக்க முடியாது. ஒருவேளை கனியை எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களால எந்த யூஸும் கிடையாது, வீட்டுக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் பண்ணலை. ஆனால் அவங்கள வச்சு ஒரு சில விஷயங்கள் போகுது. என்ன அப்படின்னா, அந்த குரூப்பீசம் அவங்கள வச்சு நடக்கிறதுனால அதுக்காக ட்ரை பண்ணலாம். மற்றபடி கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. வெட்டியாக தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க வழியாக லைவ்லேயே, அதாவது 1 hour எபிசோடில் வரலன்னா ஓகே, லைவ்லேயே அவங்கள சில சமயம் பார்க்க முடியல அப்படின்னா 24 மணி நேரத்தில் கொஞ்சம் கூட பார்க்க முடியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே போல் 4 பேர் எடுக்க பிளான் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 4 பேரும் அன்புக்கு எங்க சார்ந்தவர்கள் தான். அதாவது எஃப்ஜேவை எடுக்கிறதுக்கு பிளான் போட்டாங்களாம். அதே போல் இவங்க இருக்கார்ல ரம்யா, அவங்கள தூக்கிறதுக்கும் சுபிக்ஷா இவங்களை தூக்கிறதுக்கும் பிளான் போட்டாங்களாம். வருகிற வாரங்களில் தொடர்ந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க. ஏன்னா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஓட்டு இல்லை. அடுத்தடுத்த வாரங்களில் எப்படி துஷாரை தூக்குனாங்க இல்லையா, சொல்லி வச்ச மாதிரி கலையரசன், பிரவீன்காந்த், துஷார், அப்சரா தூக்குனாங்களா, அதே போல் அடுத்த 4 இடத்துல இருக்கிறது யாராரு கேட்டிங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்களா, ரம்யா இருக்காங்களா, எஃப்ஜே இருக்காங்களாம். அது இன்னொரு இடத்துல உள்ளவங்க பேர் மட்டும் டவுட்டில் இருக்குது. பாக்கி 3 பேர் கன்ஃபார்ம். அடுத்த 3 வாரங்களில் நீங்கள் இவங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. இப்போ டிசம்பருக்குள்ளே இவங்களை எடுத்துட்டாங்கன்னா, சாரி நவம்பரை ஃபுல்லாக அவங்கள எடுத்துட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த மாதங்களில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். யார் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிற மாதிரியான பிளான் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஈவினிங்கில் இன்னும் நிறைய அப்டேட்டுகளோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.